ஆர்த்தி அக்கா. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்றாங்க. நம்ம விஜய் டிவியோட ஷோனாலே எப்போதுமே யூனிக்காக இருக்கும், புதுசாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஷோக்கு நம்மளை விட நிறையா யோசிச்சுருப்பாங்க. டாஸ்க்லேருந்து, வீடுலேருந்து, ஹோஸ்ட் என்ன பேசணுன்றதுலேருந்து எல்லாம் அட்டகாசமாக யோசிச்சுருப்பாங்க. ஏன்னா பிக் பாஸ்ன்றது நீங்கள் பார்க்குற இந்த 14, 15, 20 பேர் கிடையாது. பின்னாடி ஒரு 300 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் விஜய் சேதுபதி சார் வந்து சேதுனா வந்து எப்போதுமே கலக்குவார். இந்த தடவை கண்டிப்பாக பட்டையை கலப்புவார். ஏன்னா வந்து கமல் சாரோட அந்த ஒர்க் வந்து கமல் சார்லேருந்து இவர்கிட்ட இவரோட ஷோல்டருக்கு வருது. அதனால் அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அவரும் சூப்பராக பண்ணணுன்னுவார். ஆனால் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் என்னென்னா, ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை புரிகிற மாதிரி கண்டஸ்டன்ட் கிட்ட கேட்கவும் கூடாது, அவங்களுக்கு தெரிஞ்சிடவும் கூடாது. ஆனால் அவங்கக்கிட்ட கேட்கணும், மிரட்டணும், திட்டணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் அவங்கக்கிட்ட அன்பாகவும் இருக்கணும். ஏன்னா வாரத்தில் 2 நாள் அவங்க பார்க்குற ஒரே முகம் இவர் தான். அதனால் ரொம்ப கடுமையாகவும் நடந்துக்கக்கூடாது. ஆனால் அதே சமயம் மக்கள் எதிர்பார்க்குறதும் பண்ணணும். அதனால் ரொம்ப கஷ்டமான வேலை. கண்டிப்பாக காட் பிளஸ் ஹிம். சூப்பராக கலக்குவார், அட்டகாசம் பண்ணுவார். அண்ட் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எங்கள் எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் என்றைக்குமே மக்களோட ஆதரவு இருக்கணும். ஏன்னா நாங்கள்லாம் ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களை தாண்டி, எங்கள் இயல்பை தாண்டி நாங்கள் வந்து உங்களை பொழுதுபோக்குக்கு நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். அதனால் நாங்கள் செத்தாலும் சாம்பலாக போக மாட்டோம், 4 பேருக்கு சாம்பிளாக தான் போவோம். அதனால் என்றைக்குமே பிக் பாஸை தப்பு சொல்கிறவங்க, பிக் பாஸ் அதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியா, ஐயா இதெல்லாம் ஒரு மேட்ரா, இதெல்லாம் டெய்லி போட, அதில் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா பிக் பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சி வந்து இன்னொரு 3 மாதத்துக்கு உங்களுக்கு எல்லாமே மறந்துடும். உங்கள் கவலைகள் மறந்துடும், உங்கள் வீட்டு பிரச்சனைகள் மறந்துடும். நீங்கள் எல்லாரும் உங்கள் வாய்க்கு அவ்வளோ வந்து இந்த கண்டஸ்டன்ஸை தான் வாயில் போட்டு மென்னுவீங்க, துப்புவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. அதனால் எங்களை மாதிரி தியாகிகளை என்றைக்கும் வாழ்த்துங்க. நிறையா லவ் பண்ணுங்கள், நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.